بسم الله الرحمن الرحيم ليظهره على الدين كله ولو كره المشركون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அன்பின் காரணமாக நாமெல்லாம் இந்த இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்ப்பவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கட்டளையை புறக்கணித்து வாழக்கூடிய மக்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தை குறித்து சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் படிப்பினை பொருட்டு பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனிதனுக்கு அவனுடைய முதல் லட்சியம் என்ன தெரியுமா? நரகத்திற்கு செல்லாமல், நரகத்துடைய துர்வாடையை நுகராமல், நரகத்துடைய அனல் காற்று தன் மீது படாமல் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே, அமல்களை செய்வது சொர்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கலாம். ஆனால் அமல்களை விடாமல் பாதுகாப்பது என்பது நரகத்தின் மீது இருக்கக்கூடிய அச்சமாக இருக்க வேண்டும். நரகத்தின் மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக ஒரு அமலை விடுவதற்கு நாம் யோசனை செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நரகத்தை பொறுத்தவரை கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தில் நுழையக்கூடிய மக்கள் மூன்று விதமாக இருக்கிறார்கள், மூன்று வகைப்படுவார்கள். முதல் நபர் யார்? நிரந்தரமான நரகவாசி. ஊசியுடைய காதில் ஒட்டகம் நுழையும் வரை அவர் எக்காரணத்தை கொண்டும் நரகத்தை விட்டு மீளவே முடியாது. இது ஒரு கூட்டம். அவர்களுக்கு நிரந்தர நரகம் மீளுதலே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது கூட்டம் யார் தெரியுமா? சில வருடங்கள் நரகத்தில் இருப்பார்கள். மூன்றாவது கூட்டம் சில நிமிடங்கள், சில மணி துளிகள் நரகத்திற்கு சென்று திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும். எப்படி என்றால், ஒரு மனிதன் 100 பாவங்கள் செய்கிறான் என்றால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தான், அல்லாஹ் கருணையாளன். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 99 பாவங்களை மன்னித்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரே ஒரு பாவத்திற்காக நரகத்திற்கு சென்று திரும்ப வேண்டுமானால் நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது, அது நடந்தே தீரும். அப்படி ஒருவேளை நடந்து விட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு நிராகரிக்கக்கூடிய மனிதன் நரகத்தில் எப்படி நடத்தப்படுவானோ அப்படித்தான் இந்த முஸ்லீமும் நடத்தப்படுவான். இந்த முஸ்லீம் எப்படி நடத்தப்படுவான்? ஒரு நரகத்தில் இருக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய அந்த மனிதனை அந்த மலக்குமார்கள் எப்படி நடத்துவார்களோ அதே போல இந்த மனிதனும் முஸ்லீமும் நடத்தப்படுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்துடைய நெருப்பு தொழுகையாளுடைய அந்த தொழுகையுடைய அடையாளம் இருக்கக்கூடிய நெற்றியை தீண்டாது. அப்படி என்றால் தொழுகையாளியும் நரகத்திற்கு செல்வார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த கண்களை தவிர மற்ற அனைத்து இடத்தையும் அந்த நரகம் தீண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டு விட்டோம், தௌஹீதை ஏற்றுக்கொண்டு விட்டோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தண்டனை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய பல பெயர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கருணையாளன், அன்பாளன், கொடையாளன். அவனுடைய சிஃபத்துக்களை, பல சிஃபத்துக்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவனுக்கு இன்னொரு சிஃபத் உண்டு, அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன தெரியுமா? இன்ன முன்தகிமூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
துல்லியமாக பழிதீர்க்கக்கூடிய அவனுடைய பெயர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 44 அத்தியாயத்துடைய 16வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். யௌம நப்துஷுல் பதஷ அல் குபர இன்ன முன்தகிமூன். நிச்சயமாக ஒரு நாள் உங்களை நாம் பிடிப்போம், அன்றைய நாளில் உங்களிடத்தில் நான் பழிதீர்ப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் 14 அத்தியாயத்துடைய 47வது வசனம், இன்னல்லாஹ அஸீஸுன் துன்திகாம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல்லியமாக பழிதீர்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தை பற்றி பேசப்பட்டால் ஈமான் கொண்ட மக்களும் கூட எப்படித்தானே, ஈமான் கொண்ட மக்களும் கூட எப்போது பார்த்தாலும் நரகம், நெருப்பு, அல்லாஹ்வுடைய தண்டனை என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் நரகம், நெருப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க, நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஏளனமாக பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து குறைஷிடத்தில் அந்தரத்துக்கு முன்னார், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்களும் அதைத்தான் செய்தார்கள். என்ன முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களை பயமுறுத்துகிறாயா, நரகத்தை பற்றி சொல்லி எங்களை பயமுறுத்துகிறாயா என்று கேட்டு ஏளனம் செய்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமிக்கு வருவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். 89வது அத்தியாயத்துடைய 22வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான். வஜாஅ ரப்புக் வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய இரட்சகன் துல் அர்ஷில் மஜீத், அது அர்ஷுடைய அதிபதி, இந்த பூமிக்கு வருவார். எப்படி வருவான் தெரியுமா? அவனுடைய அரிசை வானவர்கள் சுமந்து வருவார்கள். எப்படி வருவார் தெரியாது. அவன் நாடக்கூடிய இடத்தில் அந்த அரிசி அமைக்கப்படும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். நான் வரக்கூடிய அந்த நாளில் முதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வருவது என்ன தெரியுமா? நரகத்தை தான் நாம் கொண்டு வருவோம். யௌமஇதி யததக்கருல் இன்சானு வ அன்னா லஹு திக்ரா. படிப்பினை பெறுவான் அந்த நாளில். இந்த நரகத்தை கேலி செய்தவன், இந்த நரகத்தை கேலி செய்தவன், மறுத்தவன் அந்த நாளில் படிப்பினை பெறுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நரகம் எப்படி கொண்டு வரப்படும். யுதாபி ஜஹன்னம யௌமஇதின் லஹா 70000 சிமாமின் மஅ குல்ல ஜிமாமின் 70000 மலக் யஜ்ரூனஹா. அந்த நரகம் எப்படி கொண்டு வரப்படும்? யுதாபி ஜஹன்னம், இழுத்து வரப்படும் அந்த நரகம். அதற்கு 70000 கடிவாளங்கள் இருக்கிறது. நரகத்திற்கு 70000 கடிவாளங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70000 மலக்குமார்கள் அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அது கோபத்தால் வெடித்து விடுவதைப் போல சப்தத்தை அது எழுப்பும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகம் பேசும். அல்லாஹ்வை நிராகரித்தவனே, அல்லாஹ்வுடைய ரசூலை நிராகரித்தவனே, அவருடைய வேதத்தை நிராகரித்தவனே என்று அந்த நரகம் அந்த மனிதனை அழைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நரகம் கொண்டு வரப்பட்டவுடன் அல்லாஹ் பேசுவான், ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி குன்தும் துஅதுன் குன்தும் முஜ்ரிமூன். அதாவது பாவிகளை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், ஹாதிஹி ஜஹன்னம், எந்த நரகத்தை பற்றி உங்களிடத்தில் போதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதை பற்றி சிந்திக்காமல், அதன் மீது அச்சம் ஏற்படாமல் அதை நீங்கள் புறக்கணித்தீர்களோ, ஹாதிஹி ஜஹன்னம், அந்த நரகத்தை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள், உங்களால் என்னதான் செய்ய முடியும்? அல்லாஹ் கேட்பார். நிச்சயமாக அவனை நிராகரித்த அந்த மக்களை அழைத்து அல்லாஹ் பேசுவார். அப்படித்தானே நரகத்தை பற்றி சொல்லப்பட்டால் நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதில்லையே. உள்ளத்தில் ஒரு அச்சம், அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டுமே என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகை முடிந்ததற்கு பிறகும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். அந்த நரகம் தீண்டாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருந்தாலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம்
பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வே நரக நெருப்பை விட்டு நீ பாதுகாத்து கொடு. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், மூமின்கள் சொல்லுவார்கள், இறைவா என்னை நரகத்தில் ஆழ்த்தி விடாதே, அப்படி நீ நரகத்தில் ஆழ்த்தி விட்டால் நான் கேவலப்பட்டவனாக மாறிவிடுவேன், நான் கேவலப்பட்டவனாக மாறிவிடுவேன் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார். மூமின்களே, மக்களே, என்னுடைய அடியார்களே, நரக நெருப்பை உங்களால் சகித்துக் கொள்ள முடியுமா? நரகத்துடைய வேதனை உங்களால் சகித்துக் கொள்ள முடியுமா? அப்படி சகித்துக் கொள்ள பொருட்டு அப்படிப்பட்ட உடலை உங்களுக்கு நான் தரவே இல்லை, உங்களால் அதை சகித்துக் கொள்ளவே முடியாது அல்லாஹ் சொல்கிறார். அதனால் தான் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கருணையாளன், அதாவது நிராகரிக்கக்கூடிய மக்களை எச்சரிக்கை செய்கிறான், அது வேறு. ஆனால் தன் மீது நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தில் பேசுகிறான். 66வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பாக அழைக்கிறான். பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, என் மீது நம்பிக்கை கொண்ட அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை மட்டுமல்ல, வஅஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தார்களையும். நீங்கள் சொர்க்கத்தில் இருந்து உங்களுடைய குடும்பத்தார்கள் நரகத்தில் வேதனைப்படுவதை உங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் உங்களையும் தற்காத்துக் கொள்ள வேண்டும், நரக நெருப்பில் இருந்து உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏன் தெரியுமா? வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிதாதுன் ஷிதாதுன் லா யஹ்சுனல்லாஹ் மா அமரஹு வ யஃஅலூன மா யஅமரூன். அது கற்களையும் மனிதர்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பு. அந்த நெருப்பை உங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் பயன்படுத்தக்கூடிய நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான வெப்பத்தை கொண்டது நரக நெருப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நரகத்தில் கடுமையான மலக்குமார்களை நாம் வைத்திருக்கிறோம். கடுமையான மலக்குமார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏவிய எதிலும் அவர்கள் மாற்றமே செய்ய மாட்டார்கள், கருணை காட்ட மாட்டார்கள். நீங்கள் துடித்தாலும் கூக்குரல் எழுப்பினாலும் அதை அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அழகான உபதேசத்தை தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிகமான ஜுமா உரை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதிகமான பயானை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டை பற்றி பேசாமல் அந்த உரையை முடிக்கவே மாட்டார்கள். ஒன்று நரகம், இரண்டு மறுமை. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் பேசாமல் அந்த உரை முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று பல நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிம்பரில் ஏறினார்கள். மிம்பரில் ஏறினார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகமெல்லாம் சிவந்திருந்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய குரல் உயர்ந்திருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியத், என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் ரஅய்தும் மா ரஅய்தும், நான் பார்த்ததை ஒருவேளை நீங்கள் பார்த்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழ ஆரம்பித்து விடுவீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா ரஅய்த யா ரசூலுல்லாஹ், அப்படி என்ன பார்த்தீர்கள், அப்படி என்ன உங்களுக்கு காட்டப்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஅய்துல் ஜன்னத வன் நார், சொர்க்கத்துடைய காட்சி எனக்கு காட்டப்பட்டது, அதே போல நரகத்துடைய பயங்கரமும் என்னுடைய கண்ணிற்கு காட்டப்பட்டது. நான் பார்த்த அந்த காட்சிகளை ஒருவேளை நீங்கள் பார்த்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க கவலையில் தோய்ந்து விடுவீர்கள். எப்படி இந்த நரகத்தை விட்டு தப்ப போகிறேன் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை குறித்து சொல்லி காட்டினார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரகத்தை பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறார். எப்படி சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறானோ அதே போல நரகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். நரகத்திற்கு 7 வாசல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கிறது.
அந்த 7 வாசலுடைய ஒரு வாசலுடைய நீளம் அகலம் என்பது ஒரு மனிதன் 70,000 வருடங்கள் மிக வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனத்தில் பயணித்தால் எந்த அளவுக்கு தூரம் செல்வானோ அப்படிப்பட்ட தூரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே. அப்படிப்பட்ட வாசலுக்கு முன்பாக ஒட்டுமொத்த நரக வாசல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று கூட்டுவார். வம்தாசு யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் சொல்வானா இல்லையா? அல்லாஹ் சொல்வான், நரக வாசிகளும் சொர்க்க வாசிகளும் பிரிந்து விடுங்கள். நீங்கள் வேறு, அவர்கள் வேறு. அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் துர்பாக்கியம் பெற்றவர்கள். பிரிந்து விடுங்கள், ஒன்னாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானே. அப்படி பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த மக்கள் எல்லாம் அந்த நரகத்துடைய வாசலில் கொண்டு கூட்டப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் 39 அத்தியாயத்துடைய 71வது வசனம். வஸீகல்லதீன கஃபரு இலல் ஜஹன்னம ஸுமுரா. நிச்சயமாக நாம் அவர்களை எல்லாம் அந்த நரகத்துடைய வாசலுக்கு முன்பாக ஒன்று கூட்டுவோம். ஹத்தா இதா ஜாஅ ஃபுதிஹத் அபுவாபுஹா. அந்த வாசலுக்கு முன்பாக அவர்கள் ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு قال لهم خزنتها ألم يأتيكم رسول منكم يتلون عليكم آياتكم ربكم وينذرونكم لقاء يومكم هذا. அந்த வழக்குமார்கள் கேட்பார்கள், என்ன தெரியுமா? காலு, உங்களிடத்தில் அந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ரசூல்மார்கள் வரவில்லையா? நபிமார்கள் உங்களிடத்தில் வரவில்லையா? இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களே, ஒரு மனிதன் வரக்கூடாத இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களே, உங்களிடத்தில் நபிமார்கள் வரவில்லையா? அல்லது இது மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அழைப்பார்கள், குர்ஆனை உங்களிடத்தில் போதிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் யாரும் உங்களிடத்தில் வரவில்லையா என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், காலு பலா வலகின் ஹக்கத். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நிச்சயமாக வந்தார்கள், எங்களிடத்தில் சொன்னார்கள், அதை நாங்கள் புறக்கணித்து விட்டோம் என்று அந்த நேரத்தில் அந்த நரக வாசிகள் பேசுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமைக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டதா? இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், நடக்கும். வலவ் தரா இதல் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் ஸாலிஹீன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த மக்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு மறுக்கிறார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். வலவ் தரா, நீங்கள் அந்த காட்சியை பார்ப்பீர்கள், ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு தலை குனிந்து நிற்பார்கள். ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜஅனா. இறைவா, ஒரு வாய்ப்பை கொடு, இறைவா எங்களை திரும்ப அனுப்பிவிடு, பார்த்து விட்டோம் இந்த நரகத்தை, கேட்டு விட்டோம் அவருடைய கர்ஜனையை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடு என்று அவர்கள் கேட்கக்கூடிய காட்சியை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறுதல் சொல்கிறான் என்றால் அதை எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருப்பார்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் கொடும்போக்காக, அமல்களில் கொடும்போக்கு, நம்பிக்கையில் கொடும்போக்கு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்த வரம்புகளில் கொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அஸாபுல் அக்பர், அவனை போல வேதனை யாராலும் செய்ய முடியாது. அவன் கருணையாளனாக இருக்கலாம், மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கலாம், ஆனால் அதே சமயம் அஸாபுல் அக்பர், வேதனை செய்வதிலும் அவன்தான் மிகப்பெரியவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்கை கொடுத்திருக்கிறான், அஜலை கொடுத்திருக்கிறான். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த மார்க்கத்தை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? யா அய்யுல்லதீன ஆமனூ இத்குலூ ஸில்மி காஃப. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறானே, ஓரத்தில் நின்று கொண்டிருக்காதீர்கள் மூமின்களே, இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஏன்? இந்த மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்தால் மட்டுமே நாளை மறுமை நாளில் உங்களால் வெற்றி அடைய முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரம்மாண்டமாக படைத்து வைத்திருக்கிறார். அவருடைய பிரம்மாண்டத்தை பற்றி, நரகத்துடைய பிரம்மாண்டத்தை பற்றி அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாங்கள் கூட்டமாக சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம்.
சௌத்தம் மினஸ்ஸமா, அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு சத்தம் கேட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் கேட்டார்கள், இந்த சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூல் ஆலம். அவங்க தெரிஞ்சாலும் கூட சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த கண்ணியம் அவர்களுக்கு தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சப்தம் என்பது 70,000 அல்லது 70 வருடங்களுக்கு முன்பாக நரகத்தில் போடப்பட்ட அந்த கல் இப்போதுதான் நரகத்துடைய அடித்தளத்தை அடைந்திருக்கிறது என்றால் நரக படுகொலையுடைய அளவை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட நரகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை இந்த தோற்றத்தில் போடுவானா? போட மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞானம் மிக்கவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உருவத்தை எப்படி மாற்றுவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நரகவாசியுடைய உடல் அமைப்பு என்பது மிக பிரம்மாண்டமாக மாற்றப்படும். உதாரணமாக அவனுடைய ஒரே ஒரு கடவாய் பல் என்பது அந்த பல் உஹது மலை அளவுக்கு இருக்கும். பிரம்மாண்டமாக அல்லாஹ் மாற்றுவான். இன்னும் சொன்னார்கள், அவனுடைய தோல் பூஜம் என்பது மபைன மன்கிபில் காஃபிர், அவனுடைய தோல் பூஜம் என்பது ஒரு குதிரையில் 3 நாள் பயணிக்கக்கூடிய தூரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அகலத்தை வைத்திருக்கிறார். அவனுடைய பின்புறம், அவன் அமரக்கூடிய பின்புறம் எப்படி இருக்கும்? இன்ன மஜ்லிஸிஹும் ஜஹன்னம கமா பைன மக்கத வ மதீனா, மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இருக்கக்கூடிய தூரம் வரை அவனுடைய பின்புறம் அமரக்கூடிய பகுதி இருக்கும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பிரம்மாண்டமாக மாற்றுவான். அது மட்டுமல்ல, அவனுடைய தோள்கள் இருக்கா இல்லையா, உடலுடைய தோல், அந்த தோளுடைய தடிமன் என்பது அதே போல 3 நாள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தடிமன் இருக்கும். சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு. இப்படி படைத்த அந்த மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரகத்திற்குள் தள்ளுவார். மலக்குமார்கள் முகம் குப்புற அவர்களை இழுத்துச் செல்வார்கள், தூக்கி எறிவார்கள். அப்படிப்பட்ட எரியக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நரகத்துடைய நெருப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய இதயத்தை சென்று தாக்குவது. சிந்திக்காத உள்ளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் 4வது அத்தியாயத்துடைய 56வது வசனம், குல்லமா நபிஜத் ஜுலூதுஹும் பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். அவனுடைய வேதனையை 2 மடங்காக மாற்றுவதற்கு, அவனுடைய வேதனை குறையாமல் இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? அவனை நரகத்தில் தூக்கி எறியக்கூடிய நேரத்தில் அந்த நரகத்துடைய உஷ்ணத்தின் காரணமாக அந்த தோல் அப்படியே கருகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த தோல் அப்படியே கருகிவிடும். தோல் கருகிவிட்டால் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே? மனிதனுடைய வேதனையை வெளிக்கொண்டு வருவது தோல் தான். மனித உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பே தோல் தான். உள்ளே ஏற்படக்கூடிய அனைத்தையும் வெளிக்காட்டக்கூடியது தோல் தான். தோல் செத்து விட்டால் வலி உணர்ச்சியே இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்காக என்ன செய்கிறான்? பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். அப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவனுடைய வேதனை அதிகப்படுத்துவதற்காக அவனுடைய தோள்களை போர்த்திக் கொண்டே இருக்கும். கரிந்துவிடும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் முளைக்க வைப்பார். கரிந்துவிடும், மீண்டும் அந்த தோல் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அவனுக்கு வேதனை என்பது குறைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே. அது மட்டுமல்ல, நரகவாசிக்கு பசி எடுக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அவர்களுக்கு பசி ஏற்படும், கடுமையான பசி ஏற்படும். அந்த பசிக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உணவை கொடுப்பார். நரகவாசிக்கு உணவு கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட உணவு? இன்ன சஜரத்தும் மின் ஜக்கூம். ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த முற்செடி, கள்ளிச்செடி பார்க்கிறோமா இல்லையா? பூமியில கள்ளிச்செடி பார்க்கிறோமா இல்லையா? அது மாதிரி இருக்காது. ஆனா அதை போன்று ஒரு உணவு அவனுக்கு கொடுக்கப்படும். வேறு வழியே இல்லாமல், வேறு சாப்பாடுக்கு எதுவும் கிடைக்காது, வேறு வழியே இல்லாமல் அந்த உணவை அவன் உண்ணுவான். உண்ணக்கூடிய நேரத்தில் அவனுடைய வயிற்றை அது சென்று அடைந்தவுடன் நெருப்பை வயிற்றில் ஊற்றியதை போல அவனுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆக்கப்படும்.
அவன் துடிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அது எப்படிப்பட்ட உணவு தெரியுமா? லவ் அன்ன கத்தரத்தன் குத்திரத்த மின் ஜக்கும் ஃபில் அரோப். அந்த ஜக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்துடைய சாறு இருக்கா இல்லையா, அது இந்த பூமியில் ஒரே ஒரு சொட்டு பட்டு விட்டால் பூமியில் ஒரு புற்பூண்டு கூட முளைக்காது. அப்படிப்பட்ட உணவு அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். அந்த தண்ணீர் என்ன தெரியுமா? இல்ல ஹமீமா வ கஸ்ஸாகா. ஹமீம் என்று சொல்லக்கூடிய கொதிக்கின்ற நீர் அவனுக்கு கொடுக்கப்படும். வலா துஆமுன் இல்லா மின் கிஸ்லி. நரகவாதியுடைய உடலில் இருந்து வழியக்கூடிய சீல் சிலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு குடிப்பதற்கு கொடுப்பார். முதலே சொன்னேன், இன்ன முன்தகிமோன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையாளன் தான், அன்பாளன் தான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாய்ப்பை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து, அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடமாட்டான். எல்லா அறிவும் நமக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் சிந்தனை செய்கிறோம், ஆரோக்கியம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்த அனைத்து அருட்கொடைகளையும் அல்லாஹ் கொடுத்த எல்லா நியமத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அவனை நிராகரித்தால், அவனுடைய மார்க்கத்தை நிராகரித்தால், அவனுடைய வேதத்தை நிராகரித்தால் அல்லாஹ் விடுவானா? நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடமாட்டான், கேவலப்படுத்துவான். அவர்கள் அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்கள் தண்ணீரை அருகாமையில் கொண்டு செல்லக்கூடிய நேரம் அந்த முகம் அப்படியே கருகி போய், அப்படிப்பட்ட நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். தெரியத்திற்குரியவர்கள், நரகவாசிகளுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். நான் முன்பே சொன்னதை போல நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும்? நரகத்துடைய துர்வாடை கூட நம் மீது படாமல், நரகத்துடைய துர்வாடை கூட நம் மீது படாமல் அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். தெரியத்திற்கு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு போருக்காக செல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களே, உங்களுக்கு பிறகு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு பிறகு நீங்கள் என்று, அதாவது உங்களுடைய மரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சொல்லிவிட்டார்கள். நீங்கள் செல்வீர்கள், மாத்தாக்கு திரும்ப வரமாட்டீர்கள், அப்படி என்றால் மரணித்து விடுவோம். அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுதார்கள். அவருடைய அழுகையை பார்த்து மற்ற சஹாபாக்கள் அழுது விட்டார்கள். யா யுபுகீக, கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீங்க? சொன்னார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கான், சூரத்துல் மரியம். இதை கடக்காமல் யாரும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அதை நாம் விதியாக எழுதியிருக்கிறோம். அதுதான் சிராத் என்று சொல்லக்கூடிய பாலம். அது எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? நரகத்திற்கு மேலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். அந்த பாலத்தை கடக்காமல் செல்ல முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, ஒருவேளை நான் நரகத்திற்குள் விழுந்து விட்டால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சஹாபாக்களை பற்றி பெருமையாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். நம்மை காட்டியும் பல மடங்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நரகத்தை நினைத்து அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி அந்தரத்துக்கு முன்னார் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் சஹாபிய பெண் மக்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அந்த சப்தத்தை கேட்போம். சஹாபாக்கள் எல்லாம் முகத்தை மூடிக்கொண்டு அழக்கூடிய சப்தம், உலை கொதிப்பதை போல இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தை பற்றி பேசப்பட்டால் சஹாபாக்கள் அழாமல் இருக்க மாட்டார்கள், கடுமையாக அழுது கொள்வார்கள் என்று சஹாபிய பெண் மக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம், ஆனால் அதை பற்றி சிந்திக்காதவர்களாக, அதை உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக நம்முடைய உள்ளம் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரகவாசிகளுக்கு அந்த அதாபை ஏற்படுத்தக்கூடிய நேரம் அந்த நரகவாசிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? புலம்புவதை தவிர அவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. புலம்புவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் எப்படி புலம்புவார்கள் என்றால், வகால அல்லதீன கஃபரு,
நிராகரிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள், ரப்பனா அரினல்லதைனா அவன்னானா மினல் ஜின்னி வல் இன்ஸ் நஜ்அலுஹுமா தஹ்தா அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலின். அவர்கள் சொல்வார்கள், வகால அல்லதீன கஃபரு, நிராகரிக்கக்கூடிய மக்கள், இறைவா நாங்கள் வழிகட்டு விட்டோம், நாங்கள் நரகத்திற்குண்டவர்களாக மாறிவிட்டோம், ஆனால் இந்த உலகத்தில் எங்களை வழிகெடுத்தார்களே, நாங்கள் நன்மை செய்யக்கூடிய நேரத்தில் தடுத்தார்களே, அப்படிப்பட்ட மக்களை எங்களுடைய கண்ணிற்கு முன்பாக நீ காட்ட வேண்டும், நாங்கள் எங்களுடைய கால்களை கொண்டு அவருடைய முகத்தில் மிதிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். வேற வழி இல்லை. வழிகெடுத்தவர்களை காட்டுங்கள், நீ காட்டிறைவா, அவர்கள் நாங்கள் மிதிக்க வேண்டும். இன்னும் சொல்வார்கள், எங்களுக்கு கொடுத்ததை விட பல மடங்கு வேதனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி புலம்புவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்திலும் சரி, நரகத்தை பற்றி பேசக்கூடிய இடத்தில் எல்லாம் அந்த காவலாளியை பற்றி பேசுவார்கள். அவர்கள் கடுமையாக இருப்பார்கள், அந்த காவலாளிகளை தூக்கி நரகத்தில் எறிவார்கள். இப்படி பேசக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தின் போது ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். யார் அவர்? ஒரு நெருப்பை மூட்டிக் கொண்டு ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்கள், யார் இவர் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபஇன்னஹும் மாலிகூன், இவர்தான் மாலிக் ஹாஷிம் ஜஹன்னம், நரகத்துடைய காவலாளி. நரகத்திற்கு நிறைய மலக்குமார்கள் இருந்தாலும் எப்படி மலக்குமாருடைய தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ, அதே போல நரகத்துடைய முக்கியமான காவலாளி பொறுப்பாளர் என்றால் அது மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரை போல இரக்கம் இல்லாத ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. கோர தோற்றத்தில் இருந்தார். நரகவாசிகள் அவரை வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழைப்பார்கள், கத்துவார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 43வது அத்தியாயத்துடைய 77வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், வநாதவ் யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக், ஓ காவலாளியே மாலிக்கே, உம்முடைய இறைவனிடத்தில் சொல்லி எங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த சொல்லுங்கள். அதாவது எங்களுக்கு மரணம் வேண்டும், எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, எங்களால் முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, எங்களுக்கு மரணத்தை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பவே மாட்டார், மதிக்கவே மாட்டார். இவர்கள் கத்தி கத்தி சப்தம் எழுப்பி எழுப்பி தொய்வாய் அப்படியே மயங்கி விடக்கூடிய நேரத்தில் அவர் அப்படியே திரும்புவார், கேட்பார், என்னை அழைத்தீர்களா என்று. அவர்கள் சொல்வார்கள், ஆம் எங்களுக்கு மரணம் வேண்டும், மரணம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்வார், நீங்கள் ஒரு மரணத்தை அல்ல பல மரணத்தை அழைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மரணம் கிடையாது. அதாவது மறுமை நாளில் ஒரு வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு கொண்டு வரப்படும். சொர்க்கவாசிகள் அழைக்கப்படுவார் அஹ்லல் ஜன்னah, நரகவாசிகள் அழைக்கப்படுவார் யா அஹ்லன் நார் என்று அழைக்கப்பட்டு கேட்கப்படும், இது என்னவென்று உங்களுக்கு தெரிகிறதா? அவர்கள் சொல்வார்கள், தெரியும், இதுதான் மரணம். மரணம் மறைக்கப்படும். சொர்க்கவாசிகளுக்கு மரணம் கிடையாது, நரகவாசிகளுக்கு மரணம் கிடையாது. அதனால் அந்த மலக்கு சொல்வார், நீங்கள் பல மரணத்தை அழைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களுக்கு மரணம் கிடையாது என்று அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய முடிவு மரணம், ஆனால் அந்த முடிவு கூட கிடைக்காமல் அந்த வேதனையை அல்லாஹ் சொல்வதை போல குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப், வேதனை அதிகப்படுத்திக் கொண்டே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்ச வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி உடலால் மட்டும் வேதனை கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? அவர்களை மனதளவில் மிகவும் கேவலப்படுத்துவான். மிக மிக அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்வான். அவருடைய மனதளவில் நொந்து விடுவார்கள். உடலில் வேதனை கிடைத்துக் கொண்டிருக்கும், மனதளவில் வேதனை என்ன தெரியுமா? அந்த வேதனையின் மிக உச்சகட்டமான வேதனை, அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வேதனை என்ன தெரியுமா? என்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்று தெரிந்தே அந்த வேதனை அனுபவிப்பது. நம்மை யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள் என்று
தெரிந்தே அந்த வேதனை அனுபவிப்பது, இது உள்ளத்தால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வேதனை. இன்னொன்று என்ன தெரியுமா? நரகவாசிகளால் தன்னை யார் தண்டிக்கிறார், எந்த இறைவன் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார், எந்த இறைவன் என்னை படைத்தான், அப்படிப்பட்ட அந்த இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். எவ்வளவு பெரிய வேதனை! அல்லாஹுவை பார்க்க முடியாது, அவர்களுக்கு உள்ளத்தால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வேதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? சொர்க்கவாசிகளை விட்டு நரகவாசிகளை கேவலப்படுத்துவான். சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் வேதனைப்படுவதை பார்த்து சிரிப்பார்கள், ஏளனம் செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அதிகாரத்தை சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். 83வது அத்தியாயத்துடைய 34வது வசனம், மறுமை நாளில் ஈமான் கொண்ட மக்கள் நரகவாசிகளை பார்த்து சிரிப்பார்கள். அழகான அமர்க்கையில் அமர்ந்து நரகவாசிகளுடைய வேதனையை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் 7வது அத்தியாயத்துடைய 50வது வசனம், வநாதா அஸ்ஹாபுன் நாரி வஸ்ஹாபுல் ஜன்னah, நரகவாசிகள் அதாவது நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்கள். அன் அஃபீது அலைனா மினல் மா, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளிடத்தில் கேட்பார்கள், அல்லாஹ் உங்களுக்கு குடிப்பதற்கு நீரை கொடுத்திருக்கிறானே, சொர்க்கத்துடைய நீரை கொடுத்திருக்கிறானே, அது எங்களுக்கு கொஞ்சம் தரக்கூடாதா என்று நரகவாசிகள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், ரஸககுமுல்லாஹ் காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹு அலல் காஃபிரீன், இந்த உணவை காஃபிர்களுக்கு நரகவாசிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்து விட்டால் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரமாட்டான், நாங்களும் தரமாட்டோம் என்று அந்த நேரத்தில் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து பேசுவார்கள். இதெல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும், அப்படித்தானே? இதெல்லாம் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு தானே, இதெல்லாம் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய மக்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயத்துடைய 59வது வசனம், فَخَلَفَ مِنْ بَعْدِ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَوَاتَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْغَوْنَ غَيًّا. இப்னு அப்பாஸ் எனக்கு விளக்கம் தருகிறார்கள். அதாவது ஒரு காலம் வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தொழுகையை புறக்கணிப்பார்கள், தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரத்யேகமான ஒரு இடத்தை தயார் செய்திருக்கிறார், கய்யா. இதற்கு இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்கிறார்கள். கய்யா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நரகத்தில் ஓடக்கூடிய ஓடை, நரகத்தில் ஓடைகள் இருக்கிற நெருப்பாலான ஓடை, அதில் ஒரு ஓடையுடைய பெயர் தான் கய்யா. அந்த ஓடைக்கு அருகாமையில் தொழுகையில் பொடுபோக்க இருந்த அந்த மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான். இன்னும் சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மா சலகக்கும் ஃபி ஸக்கர், சக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்பார்கள், உங்களை நரகத்திற்கு கொண்டு வந்தது எது? எப்படி நீங்கள் நரகத்திற்கு வந்தீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லி, நாங்க தொழுகல, அதுதான் காரணம், தொழுகைக்கு இடத்தில் இல்லை, ஐவேளை தொழுகை தொழாதவராக இருந்தோம், அதனால் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு கூட்டத்தை பற்றி சொன்னார்கள். புகாரியின் 1403வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு செல்வ செழிப்பை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து அவர்கள் ஜக்காத் கொடுக்கவில்லையோ, அவர்கள் முறையாக ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் என்றால், நாளை மறுமை நாளில் அந்த பொருளாதாரத்தை ஒரு பாம்பாக, எப்படி கண்களுக்கு மேலே 2 கரும்புள்ளிகள் இருக்கக்கூடிய வழுக்கை தலையுடைய ஒரு நச்சுத்தன்மையுடைய பாம்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்குவார். அந்த பாம்பு அந்த மனிதனுடைய கழுத்தை சுற்றி அவனுடைய முகத்தில் கொத்திக்கொண்டே கடித்துக் கொண்டே சொல்லும்,
அன மாலு, நான் தான் உன்னுடைய செல்வம், அன அன் கன்சு, நான் தான் உன்னுடைய புதையல் என்று சொல்லிக்கொண்டே அவனை கடித்துக் கொண்டே இருக்கும். இது யாருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தெரியுமா? ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு தான் நரகம், நாம் தப்பித்து விடலாம். அப்படி என்றால் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டும்? தொழுகையுடைய அடையாளத்தை வைத்து நரகத்திலிருந்து மீட்கப்படுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய நம்முடைய யக்கீன் வரக்கூடிய நாள் வரை இந்த நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் நரகத்தில் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, அந்த மனிதனுடைய வாய் அப்படியே இரண்டாக அறுக்கப்படுகிறது. மலக்குமாரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இது, என்ன இது என்று கேட்கிறார்கள். மலக்குமார்கள் சொல்கிறார்கள், இன்தொலி, போங்க. அடுத்த மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். அடுத்த மனிதரை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதனுடைய தலையில் மிகப்பெரிய பாறாங்கல் போடப்படுகிறது. அப்படியே சுக்கு நூறாக அந்த தலை சிதறுகிறது. மீண்டும் அந்த தலை ஒன்றாகிறது, மீண்டும் பாறாங்கல் போடப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன இது, என்ன இது? மலக்குமார்கள் சொன்னார்கள், செல்லுங்கள் செல்லுங்கள் என்று. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் பார்க்கிறார்கள், ஒரு கூம்பு வடிவத்தில் புகை பூக்கி போல ஒரு இடம், அதற்கு கீழாக நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் பாதுகாக்க வேண்டும். பெரிய துறையோர்கள் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக அந்த நெருப்பில் அங்கு இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. கதறுகிறார்கள், கத்துகிறார்கள், கூக்குரல் எழுப்புகிறார்கள். இப்போது கேட்கிறார்கள், நான் பார்த்ததுடைய காரியத்தை சொல்லுங்கள், என்ன நடக்கிறது, எதற்காக இந்த தண்டனை? மலக்குமார்கள் சொன்னார்கள், முதலாவதாக நீங்கள் பார்த்தீர்களே, ஒரு மனிதனுடைய அப்படியே வாய் இரண்டாக பிளக்கப்பட்டது, மீண்டும் ஒன்றானது, இரண்டாக அறுக்கப்பட்டது. இது எதற்காக என்றால், அவன் மிகப்பெரிய பொய்யன். அவன் ஒரு பொய்யை சொல்லுவான், அது இந்த உலகம் முழுக்க பரவிடும். பரவுதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அன்றே சொல்லிவிட்டார்கள், ஒரு பொய்யை அவன் சொல்லுவான், அந்த பொய் இது உலகம் முழுக்க பரவிவிடும். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இரண்டாவது தண்டனை கல் தலையில் போடக்கூடிய மனிதன். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஜுலுன் அல்லமல் குர்ஆன், அந்த மனிதன் குர்ஆனை கற்றவன், குர்ஆனை படித்தவன், முஸ்லிமான ஒரு மனிதன். ஏன் அந்த தண்டனை தெரியுமா? குர்ஆனை படித்தும் அதன்படி அவன் செயல்படவில்லை. இன்னொரு அறிவிப்பில் அந்த மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் தவறவிடக்கூடிய மனிதன் என்று வருகிறது. இன்னொரு ஹதீஸ். இப்படிப்பட்ட தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். மூன்றாவதாக அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்டனை களம் யாருக்கு தெரியுமா? ஜினா செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய தண்டனை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றுக்கும் உதாரணம் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக வாசிகளுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தால் இந்த கடமை அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் 7வது அத்தியாயத்துடைய 179வது வசனம், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நரகத்திற்காக மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் சில மக்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அடையாளம் என்ன? லஹும் குலூபுல் லா யஃபஹூன பிஹா, அவர்களுக்கு இதயத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். அதை வைத்து அவர்கள் அல்லாஹ்வை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் ரசூலை பற்றியும் இந்த வேதத்தை பற்றியும் அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்கள். வலஹும் ஐனுல் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறோம். அந்த கண்களை கொண்டு நன்மையான காரியத்தை பார்க்க மாட்டார்கள், வேதத்தை படிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள். வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவியை கொடுத்திருக்கிறோம், அதை கொண்டு நன்மையானதை கேட்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை கேட்க மாட்டார்கள். இது அவருடைய அடையாளம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடையை போன்றவர்கள். பல்ஹும், இல்லை, அதல்லு உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அதை விட கேடு கெட்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணப்படுத்துகிறார் என்றால் இப்படிப்பட்ட உதாரணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ள மாற வேண்டும். எந்த நேரத்திலும் சரி, எல்லா மனிதருக்கு முன்பாக இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி,
எந்த வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை படிக்கக்கூடியவர்களாக, அவருடைய மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய செய்திகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. இந்த கொடிய நரகத்திலிருந்து நம் அனைவரையும், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.